ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சில கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு இந்தியன் பாலிட்டி பற்றி பார்ப்போம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? பாஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் டேஷ் கேம் டு இந்தியா in the form of the ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ எப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1600s தான் வந்தாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், சாரி கைஸ், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ ரெகுலேட்டிங் ஆக்டில் வந்து சில இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ரெகுலேட்டிங் ஆக்ட் designated governor of the Bengal as governor general of Bengal. ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஆக்ட் இதுதான். பெங்காலில் இருக்கிற கவர்னரை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு ஆக்குவாங்க. ஸோ கவர்னர்ஸ் ஆஃப் பாம்பே, மெட்ராஸ் வந்து தேவர் சப்சர்வியன்ஸ் டு பெங்கால். ஸோ பெங்காலுக்கு கீழே தான் பாம்பேயும் மெட்ராஸ் கவர்னர்ஸும் இருக்காங்க. அதனால தான் பெங்காலில் இருக்கிற கவர்னர் ஜென்ரல்னு பேர் மாற்றினாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க கேல்கட்டாவில், சரிங்களா? ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் பற்றி பார்ப்போம். ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் டெரிட்டரிஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வே கால் பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ். ஃபஸ்ட் டைம் பிரிட்டிஷோட இடங்கள்னு சொல்ல வராங்க. இதுக்கு முன்னாடி கம்பெனி தான் வந்து அவங்களோட இடங்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் பிரிட்டிஷோட இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிவன் சுப்ரீம் கண்ட்ரோல் ஓவர் த கம்பெனிஸ் அஃபேர்ஸ் அண்ட் இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வந்து கம்பெனியோட கண்ட்ரோலில் எடுத்துக்க சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் இஸ் டிக்ளேர்ட் as த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு முன்னாடி 1773 பெங்காலோட கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால்னு கூப்பிட்றாங்க. 1833 கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க. த எலெக்ஷன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகேம் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. ஸோ கம்பெனியாக மட்டும்தான் இருந்தாங்க. 1833 தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே இறங்க போகிறாங்க, சரிங்களா? எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் கிவன் டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுறாங்க, பார்த்தீங்களா? ஸோ அவருக்கு வந்து ஃபுல் பவர்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு. ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ இதுபடி என்னென்னா, செப்பரேட்டட் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஜென்ரல்ஸ் கவுன்சில். ஸோ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாமே ஒன்றா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர்லாம் தனித்தனியாக இருக்குல்ல, அப்போ வந்து கிடையாது. 1853 தான் வந்து அதை பிரிக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்னு. கம்பெனிஸ் ரூல் எக்ஸ்டெண்டட். ஸோ எவ்ரி 20 இயர்ஸ்க்கு வந்து கம்பெனியோட ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 1833 to 53, அப்புறம் 53 to நெக்ஸ்ட் 20 இயர்ஸ். ஸோ இப்போவும் அடுத்து 20 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அது வரைக்கும் நீங்கள் ரூல் பண்ணுங்கள் அப்படின்னு. த ஆக்ட் அலவ் த பொசிஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரிஸ் ஆன் த பிரிட்டிஷ் க்ரௌன் கையிலே தான் வந்து நம்மளோட இந்தியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதில் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூல் எண்ட் ஆகுது. பிரிட்டிஷே டேரெக்டாக இந்தியாவோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. கான்சிக்வென்ட்லி பிரிட்டிஷ் க்ரௌன் டுக் ஓவர் அண்ட் பிகேன் த பிரிட்டிஷ் ராஜ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ கம்பெனியோட ரூல்லேருந்து பிரிட்டிஷ் ராஜ் ஆரம்பிக்குது. கவர்னர் ஜென்ரல் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை வந்து வைஸ்ராய்னு பேர் மாற்றுறாங்க. ஸோ அவர் தான் வந்து லார்ட் கேனிங், சரிங்களா? ஓகே. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது, ஏன்னா 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம். ஸோ இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858, இந்தியா வாஸ் டு பி கவர்ன்ட் இன் த நேம் ஆஃப் ஹர் மேஜஸ்டி. ஸோ அங்கே குயினோட நேமில் தான் இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ என்டர் த சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட். ஸோ டபுள் கவர்மெண்ட்னா என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் பாலிட்டி பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அண்ட் உங்களுக்கு யாராவது டபுள் கவர்மெண்ட்னா என்னென்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கிரியேட்டட் நியூ ஆஃபீஸ். ஸோ ஒரு நியூ ஆஃபீஸ் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்னு கிரியேட் பண்ணுறாங்க. அவர் பிரிட்டிஷ் கேபினெட்டை சார்ந்தவர். ஸோ அவரும் வந்து இந்தியாவில் இருக்கிற அஃபேர்ஸ்லாம் பார்த்துப்பார். எஸ்டாப்ளிஷ் 15-member கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ லார்ட் கேனிங் தான் ஃபஸ்ட்டு வைஸ்ராய் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னால், வைஸ்ராய் டு டாமினேட் இந்தியன்ஸ் as the non-official members of the expanded council. ஸோ இந்த
வைஸ்ராயோட கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் ஆட் பண்ணும். ஸோ அதில் இந்தியன்ஸை நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வைஸ்ராய் தான் நாமினேட் பண்ணுவார். ஸோ அவங்க வந்து அஃபிஷியல் மெம்பர்ஸில் அவங்க நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் கூப்பிடுவாங்க. இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன் வந்து ஆரம்பிக்குது. ஸோ 1861 தான் வந்து டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்ப சென்ட்ரலைஸ்டாக ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. எம்பவர்ட் த வைஸ்ராய் டு மேக் ரூல்ஸ் அண்ட் இஷ்யூ ஆர்டினன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலான்னு இதில் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வைஸ்ராய்க்கு வந்து நீங்களாக ரூல்ஸ் போடுங்க, நீங்களாக ஆர்டினன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892 1861 அந்த கான்செப்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So next one, 1892, increase the number of additional non-official members in the central and provincial legislative councils who were to be nominated. So already நம்ம 1861 வைஸ்ராய் இன்னும் எக்ஸ்ட்ராவாக மெம்பர்ஸ் நாமினேட் பண்ணுவார் இந்தியன்ஸை. ஸோ அவங்க நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ்னு பார்த்தோம். இன்னுமே இதில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ப்ரொவைடட் பவர் டு டிஸ்கஸ் த பட்ஜெட் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பட்ஜெட் பற்றி டிஸ்கஸே பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் 1892 ஆக்டில் தான் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டை. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கன்சிடரபிளி இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கும். ஸோ இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் ஒன் செகண்ட் கைஸ், அண்ட் ரீட்டெயின்ட் ஆஃபிஷியல் மெஜாரிட்டி இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பிரிட்டிஷர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. இன்ட்ரடியூஸ்ட் கம்யூனல் எலக்டரேட் முஸ்லிம்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதோட இன்னொரு பேர் வந்து மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து வைஸ்ராய், இன்னொருத்தர் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டேஷ் கேம் டு பி நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்யூனல் லைன்ஸில் ஓட்டை பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவரோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஃபாதர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மின்டோ. ஸோ லார்ட் மின்டோ தான் கேம் டு பி நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டரேட். So Dash became the first Indian to join the Viceroy's Executive Council as law member. So Viceroyக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் லா மெம்பர் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இதெல்லாம் பாலிட்டி புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஸ்பீடாக போகிறேன். So Dash, question number 15, Dash Reforms Act introduced a system of communal representation for Muslims by accepting the concept of separate electorate. ஸோ எந்த ரிஃபார்ம்னு இப்போ தான் பார்த்தோம். மின்டோ மார்லி ஒரு 1909 ரிஃபார்ம்ஸில் தான் ஃபஸ்ட்டு முஸ்லிம்ஸ்க்கு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முஸ்லிம்ஸ் வந்து நிற்கிற இடத்துல முஸ்லிம்ஸ் மட்டும் தான் ஓட் பண்ண முடியும். அதுதான் கம்யூனல் எலக்டரேட். ஸோ மெக்காலே கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் இந்த இயர். எந்த இயரில் மெக்காலே கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. 1854 வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு சிவில் சர்வீஸ், எஜுகேஷன், இது எல்லாமே. Okay, question number 17, Dash Act of 1919 is also known as Montague-Chelmsford reforms. ஸோ டேஷ் ஆக்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. எப்படி 1909 பார்த்தோமோ அதே மாதிரி தான் 1919 Montague-Chelmsfordனு சொல்லுவாங்க. யா, ஸோ டேஷ் வாஸ் த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அண்ட் டேஷ் வாஸ் த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, தஸ் நேம்ட் as the Montague-Chelmsford. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், இன்னொரு வந்து வைஸ்ராய் அப்படின்னு. ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ஃபில் பண்ணிங்க அப்படின்னா மான்டேக் ஃபஸ்ட்டு நேம் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், கிளெம்ஸ்ஃபோர்ட் வந்து இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்திருக்காரு. கொஷின் நம்பர் 19, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 என்னென்னா, கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி வேர் டிஸ்டிங்விஷ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியலும் பொலிட்டிக்கலும் ரெண்டாக ஒன்றா தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் 1784 ரெண்டு தனித்தனியாக வந்து பிரிக்கிறாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார்ம்டு டு மேனேஜ் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். ஸோ இந்த பொலிட்டிக்கல் கமர்ஷியலும் பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை பார்த்துக்கிறதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு வர்றாங்க. அண்ட் கமர்ஷியலை பார்த்துக்கிறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சிஓடின்னு நானே சொல்லிடுறேன். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கமர்ஷியல் பார்த்துப்பாங்க, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துப்பாங்க. இது 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான் இது பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 ஆர் Montague-Chelmsford ரிஃபார்ம்ஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா லாஸ்ட் கொஷின், ரிலாக்ஸ் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவர் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் மேலே அவ்வளோக்கா கண்ட்ரோல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. டிவைடட் த ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்டு 2 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ட்ரான்ஸ்ஃபர்ட், இன்னொரு ரிசர்வ்ட். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ சப்ஜெக்ட்ஸ்லாம் பிரிஞ்சிருக்குல்ல, ஸோ அப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட் வந்து இவர்கிட்ட தான் இருக்கணும், ரிசர்வ் சப்ஜெக்ட் வந்து இவர் கவர்னர்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்ட்ரடியூஸ் பைகேமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வருது 1919. பைகேமரலிசம்னா லைக்
லோக்சபா, ராஜ்யசபா அது மாதிரி. எக்ஸ்டெண்டட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இன்னும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. 1909 முஸ்லீம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் ஆங்கிலோ இண்டியன்ஸ், சீக்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ப்ரொவைடட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.